வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தை, இதை கேட்கும் போதே கண்டிப்பாக உன் கண்கள் கலங்கித்தான் போகப் போகிறது. ஆமேன் செல்லமே. உன் மனதில் என்ன இருக்கிறது? நீ என்ன யோசிக்கிறாய்? என்ன செய்ய திட்டமிட்டுள்ளாய்? உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் சொல்ல போகும்போது அதையெல்லாம் உணர்ந்து மனசு வேதனைப்பட்டு உன்னை அறியாமலேயே கண்களில் கண்ணீர் வரத்தான் போகிறது. பொதுவாக மனிதர்கள் ஆணானாலும் பெண்ணானாலும் அவ்வளவு சுலபமான அழுதுவிடக்கூடிய கோழைகள் கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் புத்தியை காயப்படுத்தாமல் மனதை காயப்படுத்தும் போது, மனசு வலிக்கும் போது உங்களையும் மீறி உங்கள் கண்களில் கண்ணீர் வருவதை நான் பார்க்கிறேன். உணர்ச்சி வசப்படும் போதும் சரி, யாராவது ஒருவர் வந்து ஆறுதல் சொல்லும் போதும் சரி, உன்னையே அறியாமல் நீ அதற்கு உன்னை தாண்டி கண்ணீர் விடுவதையும் கவலைப்படுவதையும் பார்த்த நான் தான் இனி எந்த சூழ்நிலையிலும் யார் முன்பாகவும் உன்னை கண்ணீர் வடிக்க விடக்கூடாது என முடிவோட உன்னை தேடி வந்தேன். அதனாலே இன்று இரவோடு இரவாக உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தப் போகிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை மாறவில்லையே என நினைத்து நித்தமும் நீ வருத்தப்படுவதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால்தான் நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் ஒன்றுமில்லாமல் போகும்படி செய்வதற்காக உன்னை தேடி வந்தேன். பொறுமையாக இருந்த உனக்கு இப்போது சரியான நேரத்தில் நீ எதிர்பார்த்த அத்தனையும் உன் வாழ்வில் நடத்தி கொடுக்க போகிறேன். என் அன்பு குழந்தையான உனக்கு இனி எந்த குழப்பமும் வேண்டாம். எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். இந்த வராகி அம்மாவின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டு விடாப்பிடியாக உன் பக்தியின் மூலமாக என்னை நம்பி வணங்கி கொண்டிருக்கும் உனக்கு இனி மனக்குழப்பமே வர விடமாட்டேன் என் செல்லமே. உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நான் அள்ளித்தரப் போகிறேன். அதற்கான தகுதியை பெற்ற என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் வெற்றி வந்து சேரும். உன் வாழ்வில் மகிழ்ச்சி இருப்பதா வேண்டாமா என்பது உன்னுடைய கைகளில் தான் இருக்கிறது. மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறோம் என நீ நினைத்து கொண்டே மகிழ்ச்சி அடையாமல் கவலைப்பட்டு கண்ணீர் வடிப்பது எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். எப்போதுமே உன்னை சுற்றி உள்ள மனிதர்களிடம் உன்னுடைய குறையையும் கவலைகளையும் சொல்லி அதை சரி செய்ய முயற்சி செய்யாதே. ஏனெனில் உன் கவலையோ உன்னுடைய குறையோ உன்னுடைய கஷ்டங்களோ இந்த மனிதர்கள் யாராலும் அதை சரி செய்ய முடியாது. ஒரு விஷயம் சரியாக நடக்க வேண்டுமானாலும், ஒரு விஷயத்தை சரி செய்ய வேண்டுமானாலும் அதை இந்த வராகி அம்மாவிடம் வந்து சொல். உனக்கு சரியான தாயாக உற்ற தோழியாக நான் இருந்து உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து உன்னுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குவேன். அதற்கு நீ கொஞ்சம் மௌனமாகவும் அதே நேரத்தில் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். நீ அமைதியாக இருந்தாலே உன் சார்பில் நான் இறங்கி எல்லா வேலைகளையும் செய்து விடுவேன். இது உன் மகிழ்ச்சிக்கான காலகட்டம். இந்த நேரத்தில் வீணாக கவலைகளை உருவாக்கி வருந்தாதே. இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக மகிழ்ச்சி உடையதாக சந்தோஷமானதாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். அதிர்ஷ்டம் வரும் அதிர்ஷ்டம் வரும் என நம்பி நாட்களை வீணாக்குவதை விட உன்னை நம்பி ஒவ்வொரு நாளையும் நல்லபடியாக வாழ தயாராகு. இனி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியை தரும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை நீயே கேள்வி கேட்டு பழகிக்கொள். வாழ்க்கையில் பல ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனைக்கும் தீர்வு தர நான் இருக்கும் போது நீ எதற்காக மனதை குழப்பிக் கொள்கிறாய்? உனக்கு எந்த கேள்விக்கு என்ன பதில் வேண்டுமென்றாலும், உன் வாழ்வில் எது நடக்க வேண்டும் என ஆசைப்பட்டாலும் அதை இந்த வராகி அம்மாவிடம் வந்து சொன்னால் போதுமானது. நானே உனக்கு துணையாய் ஆதரவாய் பக்கபலமாய் இருந்து நல்ல விஷயங்களை நடத்தி முடித்திடுவேன். நல்லவர்களுக்கு ஒருபோதும் துரோகம் நினைக்காதே. ஏனெனில் நல்லவர்கள் பொதுவாக யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டார்கள், கெட்ட எண்ணங்களோடு இருக்கவும் மாட்டார்கள். ஆனால் யாராவது கெடுதல் செய்துவிட்டால் அவர்கள் மனம் பொங்கும், அவர்கள் மனம் கண்ணீரை உருகி வழியும். அப்படி உன்னுடைய செயல்களின் காரணமாக யாராவது பொங்கி வேதனைப்பட்டு கண்ணீர் வழிந்தோடினால் அதற்குரிய பலனை நான் உனக்கு பாவமாக கொடுக்க நேரிடும். அதனால்தான் நல்ல மனிதர்கள் யாருக்கும் கெடுதல் செய்யாதே என சொன்னேன். சில பேருக்கு மனதில் எந்த எண்ணமும் இருக்காது. அவர்கள் கோபப்படுவதோ பழி வாங்குவதோ கூட பெரிதாக செய்ய மாட்டார்கள். ஆனால் மனதில் பட்டதை அப்படியே உடனே வெளிப்படையாக பேசிவிடுவார்கள். கெட்ட எண்ணங்களே இல்லாத அந்த மனிதர் மனதில் பட்டதை அப்படியே பேசுவதால்
அவர் பார்ப்பதற்கு கெட்டவர்கள் போல தெரியலாமே தவிர உண்மையிலேயே அப்படி இருக்க மாட்டார்கள் என்பதையும் புரிந்து கொள் என் செல்லமே. ஒருவன் தவறானவன், கெடுதல் செய்பவன், அடுத்தவன் குடும்பத்தை அழிப்பவன் என்றால் அவன் இதையும் சொல்லிவிட்டு செய்ய மாட்டான். அவன் அமைதியாகவே இருந்து அத்தனை கெட்ட விஷயங்களையும் செய்து விடுவான். ஆனால் நல்லவர்கள் வாயளவில் கோபப்பட்டு வார்த்தைகளை அள்ளி தெளிப்பார்களே தவிர அவர்கள் மனதில் எந்த கள்ளங்கபடமும் பழிவாங்கும் எண்ணமும் இருக்காது. இதிலிருந்தே நீ வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம். அன்பாய், பாசமாய், வெளிப்படையாய் பேசுபவர்கள் எல்லாரும் நல்லவர்கள் என சொல்லிவிடவும் முடியாது. பேசாமல் அமைதியாய் இருப்பவர்கள் கெட்டவர்கள் என சொல்லிவிடவும் முடியாது. மொத்தத்தில் ஒவ்வொரு மனிதனின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளுக்கும் அவனுடைய செயல்களுக்கும் சம்பந்தம் இல்லாத அளவில்தான் இப்போதைய மனிதர்கள் இருக்கிறார்கள். அதனால் நீ யார், எப்படிப்பட்டவர்கள் என யாரையும் கண்டுபிடிப்பது என்பது கொஞ்சம் கடினமான காரியம்தான். இருந்தாலும் நீ கொஞ்சம் முயற்சி செய்து நன்றாக பழகும்போது ஒருவர் எப்படிப்பட்டவர், நல்லவரா கெட்டவரா என்பதை உணர முடியும். அதை தெரிந்து கொண்டு நல்லவர்களோடு மட்டும் நட்பு வைத்து கொண்டு கெட்டவர்களை விட்டு விலகி நிற்க பழகு. இனி உன் வாழ்க்கையில் வரக்கூடிய நல்ல மாற்றங்களால உன் வாழ்க்கை வளம் பெறப் போகிறது. இந்த வராகி அம்மாவின் அருளால் உன் மனக்குறைகள் அனைத்தும் தீரப்போகிறது. உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா வந்த பிறகு நீ எதற்காகவும் வருந்தாதே. உன் மீது பொய்ப்பழி சுமத்தியவர்கள் அதற்குரிய தண்டனையை என்னிடமிருந்து அனுபவிப்பார்கள். அவர்கள் யார் என்பதையும், உனக்கு பின்னால் உன்னை பற்றி தப்பாய் பேசிக்கொண்டும் வதந்திகளை பரப்பிக்கொண்டும் உன்னை தப்பான ஆளென சித்தரித்துக் கொண்டிருக்கும் கெட்டவர்களையும் யார் என்பதை உனக்கு அடையாளம் காட்டுகிறேன். முடிந்த அளவிற்கு நீ பொறுமையாக இரு. எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டாம். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும் போது இனி வரும் நாட்களில் உன் வாழ்க்கையே அழகானதாக மாறிவிடும். பல நேரங்களில் சில மனிதர்கள் செய்யும் செயல்கள் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அழுக வைத்தாலுமே கூட தைரியமாயிரு. கண்களை துடைத்து கொண்டு கண்ணீரை மறைத்து கொண்டு நீ தைரியமாய் துணிவுடன் நிற்கும் போது இந்த வராகியம்மா நானும் உனக்கு துணையாக வந்து நிற்பேன் என் செல்லமே. யாராவது உன்னை ஏளனமாக பார்க்கிறார்கள், எகத்தாளமாக பேசுகிறார்கள் என்றால் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போய்விடு. ஏனெனில் சக்தி வாய்ந்த இந்த வராகியம்மா உன்னுடைய நிலைமையை அடுத்த நொடியே மாற்றி காட்டுவேன். உன் நிலைமையை மாற்றி அவர்களை விட நீ எந்த விதத்திலும் சளைத்தவள் கிடையாது, தாழ்ந்தவள் கிடையாது. உன்னுடைய நிலைமை வேற, உன்னுடைய உயர்வு வேற, உன்னுடைய வாழ்க்கை வேறு என்பதை அவர்கள் கண் முன்னால் உயர்த்தி காட்டுவேன். அப்போது உன் கண் முன்னால் அவர்கள் தலை தாழ்ந்து போய் தரம் தாழ்ந்தி உன் முன்னால் மன்னிப்பு கேட்டு நிற்கும் சூழ்நிலையும் உருவாகும் என் செல்லமே. எப்போதுமே யாருக்குமே நீ எப்படிப்பட்டவள் என்பதை நிரூபித்துக் கொண்டே வாழணும் என்ற எந்த அவசியமும் இல்லை. நீ நல்ல பிள்ளையோ கெட்ட பிள்ளையோ இந்த உலகம் உன்னை என்ன சொன்னாலும் நீ எதையும் கண்டு கொள்ளாமல் உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்தது போல வாழ்ந்து விட்டு போ.